ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. ஜார்க்கண்டுக்கு ஃபேமஸ் பைத்யநாத் கோயில் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வர எல்லாருமே இந்த கோயிலை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கோயில் தான் இது. டும்கா அப்படின்ற மாவட்டத்தில் இருக்கிற பாசுகிநாத், அதுவும் ஒரு சிவன் கோயில் தான். சேம் எப்படி பைத்யநாத் கோயில் இருக்குமோ அதே ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி தான் இருக்கும். அந்த கோயிலை தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வில்லேஜ் சட்டாக்குரும் அப்படின்ற ஒரு ஆதிவாசி கிராமம் தான். நீங்கள் ஜார்க்கண்டில் எங்கே பார்த்தீங்கனாலும் ஆதிவாசி கிராமம் தான் அதிகம் இருக்கும். அதுவும் மண் வீடுகள் அங்கே அதிகமாக பார்க்க முடியும். அதை தாண்டி வந்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மலைகள் பாருங்கள். மேக்ஸிமம் காடுகளும் மலைகளும் இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காடுகளுக்கு நடுவில் கிராமம். இங்கே பார்த்திங்கன்னா மலைகள், அந்த மலைகளுக்கு நடுவில் தான் கிராமமே அமைஞ்சிருக்கு. சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மலைத்தொடர். அது பார்க்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ பெரிய பெரிய மலைகள். இங்கே ஒரு மலை மேலே லைட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் நாங்கள் நேராக கண்ணால் பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டான மலைகள். இந்த மலையில் மேலே உச்சியில் ஒரு கோயில் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன லைட் எரியுது அப்படின்னு விசாரிக்கும்போது மேலே ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நாங்கள் கோயிலுக்கு வரத்துக்கு ஈவினிங் போல் ஆயிடுச்சு. இப்போது டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது. 7 மணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் கடைகள் தாங்க. இங்கேயுமே இந்த பேடா இருக்கு இல்லையா, பால் பேடா, அதுதான் பிரசாதம். நீங்கள் ஜார்க்கண்டில் எங்கே சுற்றி வந்தீங்கனாலும் சிவன் கோயிலில் இந்த மாதிரி பால் பேடா தான் பிரசாதமாக தருவாங்க. கோயிலுக்கு ஒரு 200 மீட்டர் முன்னாடியே நாங்கள் இறங்கிட்டோம். எங்கே பார்த்தாலும் கடைகள் தாங்க. அவ்வளோ கடைகள் போட்டிருந்தாங்க. ஆப்போசிட்டில் குளம் இருந்துச்சு, கோயில் குளம். இதில் தண்ணி தலையில் தெளிச்சிக்கிட்டு கால் நினச்சிட்டு போகிறாங்க. நாங்களுமே அதனால தண்ணி தெளிச்சிக்கிட்டு காலெல்லாம் நனைச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஏற்கனவே ஜார்க்கண்ட் ஃபேமஸ் கோயிலான பைத்யநாத் கோயிலை பற்றி வீடியோ போட்டிருப்பேன். அந்த கோயிலேருந்து 45 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த பைத்யநாத் கோயிலுக்கும் இங்கே இருக்கிற பாசுகிநாத் கோயிலுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கே வர எல்லாருமே இங்கேயும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 200 மீட்டர் தூரத்துக்கு அவ்வளோ பெரிய தெருங்க. தெரு முழுக்க கடைகள் தான் இருக்குது. கோயில்னால் கடைகள் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு நினைப்பீங்க. கோயில்கள்னால் கடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கே மக்களோட எண்ணிக்கை எவ்வளோ வராங்க அதை பொறுத்து அவ்வளோ கடைகள் இருக்குங்க. இங்கே அதிகமான மக்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பக்கத்தில் இத்தனை பேடா கடை இருக்குது. அப்போது அவ்வளோ மக்கள் இங்கே வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் இந்த பேடா கடைகள். அதுக்கப்புறம் இதோ பாருங்கள், இது கூட ஒரு பேடா கடை தான். அதுக்கப்புறம் வளையல்கள், அதுக்கப்புறம் இப்போ பசங்க விளையாடுறதுக்கான இந்த விளையாட்டு பொருட்கள் விற்கிற கடை, எல்லாம் நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க. ஒரே பொருள் தான் விற்கிறாங்க, ஆனால் அதுலேயே ஒரு 10 கடை இருக்கும் போல். பேடா விற்கிறதுக்கே ஒரு 10-15 கடை, வளையல் விற்கிறதுக்கு ஒரு 10-15 கடை. ஏன்னா கூட்டம் அவ்வளோ வருது. ஸோ அதனால தான் அவ்வளோ கடைகள் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் எவ்வளோ கூட்டம் வராங்க அப்படின்னா எவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். இங்கேயுமே சிவனுக்கு ஒரு கோயிலும் பார்வதிக்கு நேரெதிராக ஒரு கோயிலும் இருக்குது. சிவனோட கோயிலேருந்து பார்வதி கோயிலுக்கு இந்த மாதிரி கயிறு கட்டி விடுறாங்க. நம்ம போய் பணம் கொடுத்தோன்னாலும் நமக்குமே இந்த மாதிரி கயிறு கட்டுவாங்க. கயிறு கட்டுறதால நம்மளோட கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த 5 தலை நாகம் பூவாலே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இதை 250 ரூபா கொடுத்து நம்ம இங்கே வாங்கணும். வாங்கிட்டு உள்ளே போய் கொடுத்தோன்னா சிவனுக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்த நேரம் கரெக்டாக 7 மணி. கோயில் நடை சாத்தியிருக்காங்க. சிவனுக்கு அலங்காரம் பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் காலையில் 4:30 மணிக்கு திறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கூட்டம் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்கள். இங்கேயுமே நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா சிவனுக்கு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணலாம். 7 மணிக்கு வெயிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நாங்கள் 8 மணிக்கு தான் சாமியே பார்த்தோம். பின்னாடி நின்றுருக்கார் பாருங்கள், இவரெல்லாம் குணா படத்தில் பார்த்த விழி பார்த்தபடி கமல், அந்த மாதிரி அவ்வளோ நேரம் நின்றுட்டு சாமியை வேண்டிக்கிட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். சாமிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரம் அந்த கோயில் சுவரை உத்து கவனிச்சா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சிவனோட பெயிண்டிங். உள்ளே போனால் சிவன் இந்த மாதிரி தான் இருப்பார். நம்ம வில்வ இலை அவர் மேலே போடலாம், பூ போடலாம், அதுக்கப்புறம் தொடலாம், இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பாருங்கள், பால் தயிர் அதெல்லாமே ஊற்றி கூட அபிஷேகம் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியில் வரத்துக்குள்ளே உங்களை நசுக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் உள்ளே கோயிலுக்குள்ளே போகணும். சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கோயிலுக்கு வெளியில் வந்தோம். பிரசாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேடா தான் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் பாப்பா இந்த முராபா இல்லைனா இங்கே பீத்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதில் செஞ்ச ஸ்வீட் இதையே வாங்கிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வாங்கிட்டோம். அடுத்தது ஊறுகாய் கடைக்கு இங்கே அளவே இல்லைங்க, அத்தனை ஊறுகாய் கடை இருந்தது. அத்தனை வெரைட்டி ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது கேரட், இது முள்ளங்கி, எலுமிச்சம்பழம். அது ஆமாம் எலுமிச்சம்பழம். இது தெரியல, மாங்காவா? அது பாவக்கால ஊறுகாயா? நம்ம ஊர் பக்கம் பாவக்கால ஊறுகாய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே 100 கிராம் ஊறுகாய் 40 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 100 கிராம் பூண்டு ஊறுகாய் போல் வாங்கியிருந்தோம். பட் இது எந்த அளவுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் மாங்காயில் ஊறுகாய் பார்த்துருக்கேன், நெல்லிக்காய் ஊறுகாய் பார்த்துருக்கேன், எலுமிச்சை ஊறுகாய் பார்த்துருக்கேன். பட்டு பாவக்காய், அதுக்கப்புறம் இன்னும் கேட்டால் நீங்கள் ஒரு படி மேலே போய் பலாக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க. வெண்டைக்காய் ஊறுகாய், என்னென்ன ஊறுகாய், எல்லா காயும் பிடிச்சி போடுற ஒரு ஊறுகாய் அப்படின்ற மாதிரி எல்லா காயிலையும் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே கொஞ்சம் ஊறுகாய் வாங்கியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது பலாக்காயை வெட்டி போட்டு அதில் ஊறுகாய் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வளையல் கடை பக்கமாக திரும்பி வந்துட்டோம். இங்கே இந்த மாதிரி சில்வர் கடை ரொம்ப ஃபேமஸ். எங்கள் பாப்பாவுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கடை 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பாப்பாக்கும் ஒன்று ஒன்று வாங்கி போடலாம். அது கோயிலில் இங்கே வந்தால் வாங்கி குழந்தைங்க கையில் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்தது ஹஸ்பண்டுக்கு கடை பார்த்துட்டு இருந்தோம். பித்தளையில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது போட போட கலர் அவ்வளோ சீக்கிரம் மங்கி போகாது, பிரைட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதோட விலை 80 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கடை தேடிட்டு இருந்தார். பட் அவருக்கு சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு தான் கடை பார்த்தோம். அது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன சைஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே கடைக்காரர் என்ன பண்ணார், உங்கள் பாப்பா கையில் இருக்க வளையல் கழட்டி கொடுங்க, அதை வச்சு நான் கடை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். அவரே தேடியும் கொடுத்தாரு. அவர் தேடி கொடுத்த கடை கரெக்டாக இருந்துச்சு. ஒன்று 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பாப்பாக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துட்டேன். அடுத்தது ஆளுக்கு ஒரு பிரேஸ்லெட் இந்த பர்பிள் கலரில் நான் எடுத்து கொடுத்தேன். அதை வேணான்னு வச்சுட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதில் ஈவில் ஐ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலரில் இருக்க அந்த பிரேஸ்லெட் தான் எடுத்தாங்க. கடைக்கு வெளியில் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்தோம். வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. விளையாட்டு பொருள் ஆரம்பித்து வளையல், மேக்கப் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமியாருக்கும் தான் வளையல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வளையல் செட்டோட விலை 60 ரூபா. இதில் 4 வளையல் இருக்கும், நல்லா தடியாகவே இருக்கும். இது எல்லாமே கண்ணாடியில் செஞ்ச வளையல். பார்த்தா கண்ணாடியில் செஞ்ச வளையல்னே சொல்ல முடியாது. நம்ம ஊரெல்லாம் அதிகம் மெட்டல் வளையல் தான் இந்த மாதிரி டிசைனில் கிடைக்கும். பட் இங்கே கண்ணாடியிலே கிடைக்கும். நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி வளையல் எங்கள் மாமியாருக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே வாங்கிட்டு போவேன். இந்த தடவை கோயிலேருந்து வாங்கிட்டு போகலாம், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வளையல் பார்த்துட்ருக்கேன். முதல்ல ரெட் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி வளையலெல்லாம் காட்டியிருந்தாங்க. எனக்கு அந்த கலர்லலாம் ரொம்ப விருப்பம் இல்லை. அதுலேயே மெரூன் கலர் எடுத்து காட்டியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த மெரூன் வித் கோல்டன் கலர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா மாமியார்லாம் நிறைய வளையல் போடுற டைப் கிடையாது. இந்த மாதிரி 4 வளையல் வாங்கி கொடுத்தோன்னா சாரீக்கு ஏதாச்சும் நடுவில் ஒரு 4-5 வளையல் வச்சு அழகாக போட்டுக்குவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வளையல் நான் எப்போவுமே வாங்குவேன். வெளியில் போகாமல் வீட்டில் இல்லை கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தால் வெறுமே இந்த 2 வளையல் 2 கைக்கும் போட்டுட்டு அழகாக போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் வளையல். ஒரே கலரில் எங்கள் மாமியாருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வாங்கியிருந்தேன். 2 பேருக்குமே ஒரே சைஸ் தான். ஸோ மெரூன் கலர்லேயே வாங்கிட்டேன். அடுத்தது இந்த க்ரீன் கலர் வளையல், அதுவுமே சேம் டிசைன் தான். பிரித்து காட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள், அவர் கையில் வச்சுருக்காரு. அந்த வளையல் தான் நான் வாங்கியிருந்தேன். அது எங்களோட ஹவுஸ் ஓனருக்கு. அடுத்தது என் தம்பி ஒய்ஃப்க்கு தான் வளையல் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மாமியாருக்கும் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு 4-5 வளையல் காட்டினதுலேயே எனக்கு மெரூன் கலர் வளையல் பிடிச்சி போச்சு. தம்பி ஒய்ஃப்க்கு பார்க்கும்போது தான், நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது ஒரு 4 வளையல் தான் இருக்கும், தடியாக இருக்கும்னு நினச்சி கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது தனித்தனி வளையலாக இருக்குது. இதோட விலை 140 ரூபா சொல்லியிருந்தாங்க. கையில் எடுத்து பார்த்த உடனே எனக்கு பிடிக்கல. அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, நல்லா தடியாக இருக்கிற வளையலாக காட்டுங்க. அவள் இந்த மாதிரி குர்த்தி, அப்புறம் லெஹங்கா அதுக்கெலாம் பேர் பண்ணுற மாதிரி வேணும், எனக்கு கொஞ்சம் தடியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருந்தேன். அவருக்கு சொல்லி புரிய வச்ச உடனே அவர் அழகழகான வளையல் எடுத்து காட்டினாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த வளையலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மல்டி கலர், அதாவது நிறைய ட்ரெஸ்ஸுக்கு நம்ம பேர் பண்ணிக்கலாம். க்ரீன், பிங்க், எல்லோ அந்த மாதிரி மல்டி கலர்லேயே எடுத்து காட்டியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு.
இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா வளையலுமே வந்து மெட்டலில் செஞ்ச வளையல் தான். இந்த வளையல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட விலை வந்து 150 ரூபா. வளையல் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.